முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் என்கின்ற சவாலான பகுதியிலே மூளைக்கு வேலை என்ற அற்புதமான பகுதியிலே இன்றைக்கி ஒரு கதையுடன் கூடிய ஒரு கேள்வி. மீசை அண்ணாச்சி சேனலில் உங்களுக்கு வித்தியாசமான புதிர் கதைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு ஊரிலே ராஜன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் திடீர் பணக்காரராக ஆகிவிட்டார். திடீர்னு அவருக்கு நிறைய செல்வம் வந்து பணக்காரன் ஆகிட்டார். அவருக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு காரை வாங்கினார். அந்த காரை ஓட்டுவதற்காக மெதுவாக பழகினார். அவருக்கு ஒரு தைரியம் வந்தது, நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துக்கொண்டு ஒரு ஊரின் வழியாக சென்று ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த அடர்ந்த மரங்கள் இருந்த ஒரு இடம். அந்த காரிலே தனியாக ஓட்டி கொண்டு சென்றிருக்கிற பொழுது அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. ஆமாம், அவருக்கு சரியாக பிரேக்கு ஆக்சிலேட்டர் ஏதோ தெரியல அவருக்கு. அப்படி என்ன பண்ணுறாரு, தன்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முயற்சிக்கிறார். அந்த கார் அவர் கட்டுப்பாட்டுக்குள் வர மறுக்கிறது. ஒரு பக்கமாக ஒரு மரத்தை நோக்கி திரும்பிடுது. அவரும் அவசரத்தில் பிரேக் பிடிப்பதற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை பிடித்து விடுகிறார். ஆக்சிலேட்டரை மிதித்தவுடன் கார் சற்று வேகமாக சென்று எதிரிலே இருந்த மரத்திலே வேகமாக மோதிவிடுகிறது. காரும் அப்பளம் போல் நொறுங்கி விடுகிறது. காரில் இருந்த பாகங்களும் சிதறிவிடுகிறது. காரிலிருந்து ராஜனும் தூக்கி அருகிலே வீசப்பட்டார். இது போன்ற ஒரு நிலைமை. அந்த நிலையில் பேட்டரி கூட கரண்ட் கீழே வந்து போகுது. அப்போது அந்த காரின் முகப்பு விளக்கு மட்டும் அணைது ஆஃப் ஆகுது, அணைது ஆஃப் ஆகுது, அணைது ஆஃப் ஆகுது, அணைது ஆஃப் ஆகுது. இது எவ்வாறு நிகழ்கிறது யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் பேட்டரி கூட கரண்ட் விழுந்து போன விபத்துக்குள்ளான அந்த காரில் இருந்த முகப்பு விளக்கு மட்டும் அணைது ஆஃபாகுது, அணைது ஆஃபாகுது, அணைது ஆஃபாகுது. ஏன்? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சரியாக பதிவிடுங்கள். பதிவிட்டால் நீங்கள் பாராட்டுக்குரியவராக திகழ்கிறீர்கள். பார்ப்போம் உங்கள் திறமை எவ்வாறுன்னு. இது மீசை அண்ணாச்சியின் மூளைக்கு வேலை பகுதி. நம்முடைய மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி உங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. வாழ்க வளமுடன்.